வீடியோ ப்ளே ஆகிட்டே இருக்கும். போயிட்டு வர ஜிம்முக்கு போய் தண்டால் எடுத்துட்டு வரேம்மா. பாத்தியாடி உன் புள்ள பொண்ண லட்சணத்தை, ஜிம்முக்கு போய் தண்டால வர எடுத்திருக்கான். தண்டால காணும்னு போலீஸ் வந்து கேட்டா என்னடி பதில் சொல்ல? முருகேசு, தண்டால எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருடா. அம்மா தயவு செய்து கொண்டு போய் வச்சிருயா ராசா. கொஞ்சிக்கிட்டு இருக்க. எதுவுமே பாஸ் பண்ண எதுவும் பண்ணலாம். நாங்கள் தப்பு பண்ணாலே அது ஒரு ரோல் கட் பண்ணி எடுத்து தப்பு மட்டும் தானே பண்ணுவோம். தப்பு மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, தப்பு மட்டும் தான். எங்கடா இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்படுத்தும். ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஓகே, என்ன பண்ணுறீங்க? இல்லை சாரி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா, இனிமே என் ஆட்டம் சிலம்பாட்டம். ரஜினி டெலாக் மாதிரி திரும்ப உங்களை தொந்தரவு பண்ண வந்திருக்கோம். டைலாக் சொல்கிறேன் முடிச்சுக்கிறேன். சரி, நீ சொல்லு. திரும்ப உங்களை தொந்தரவு பண்ண வந்திருக்கோம். வந்துட்டேன்னு சொல்லு. சொல்லுங்க. நானே சொல்லுது. வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறத மச்சான் மாட்டம் வராண்டா வந்துடாம அப்படிங்கிற மாதிரி. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில அவர்களும் ஜோக்கர் தான். வணக்கம் மக்களே. திரும்ப வீடியோவில் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். எவ்வளோ வீடியோ போட்டாலும் 100 பேர் பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி. அந்த 100 பேர்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் பார்க்குற அந்த 100 பேருக்காக தான் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இவ்வளோ வெதர், அதாவது எங்களுக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ வீடியோ எடுக்க முடியாமல் உங்களுக்கு தடங்களை வந்து அப்படின்னா, வெதர் ரிப்போர்ட் அண்ட் பீப்புள்ஸ், நெகட்டிவ் பீப்புள்ஸ், இவ்வளோ பேர் தாண்டி மழை, வெயில், புலை வெயில் எல்லாத்தையும் தாண்டி வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கு? 404 42. அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப நன்றி. அது ரொம்ப முக்கியங்க. ஸோ 400 சப்ஸ்கிரைப் இருந்தாலும் அந்த பார்க்குற 100 பேருக்காக இன்னுமே நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இப்போ இன்னையோட கண்டென்ட் எனர்ஜி கண்டென்ட் ஹவு டு சர்வே வித்தவுட் நெகட்டிவிட்டி. இப்போ இந்த வீடியோ பார்க்குறது, இந்த வீடியோ உங்களுக்கு நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆனிச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முழுக்க இந்த வீடியோவில் நெகட்டிவிட்டியை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். தெரு பொறுக்கி நாய் வந்து அட்வைஸ் பண்ணுது. ஆமாம், நம்ம வாழ்க்கையில் நடந்த சின்ன நெகட்டிவிட்டிலாம் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோங்கிறத அப்படியே ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்கன்னு. அதில் யாராவது 1-2 பேருக்கு யூஸாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஓகே, டவுட் என்னன்னா அவங்களே கமெண்ட்ல போட்டு அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு நீ எதுக்காக வீடியோ அவன் ஓவர் கம் பண்ணதை பார்த்து ஓட்டி என்னடா இவ்வளோ இது தாண்டி வந்திருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு யாராவது நாங்களே பார்ப்போம், இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா ஒரு மாற்றம் அந்த ஏதாவது நடக்கும்ல. அதனால கமெண்ட்ல நீங்க என்னென்ன நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத யாரும் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. நீங்க சொல்லுங்க பாஸ்கி, நீங்க உங்க லைஃப்ல இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டியை சின்ன நெகட்டிவ் லைஃப்ல நடந்திருக்கும், அதெல்லாம் நான் கடந்து வந்திருப்பேன். ஒன்று சொல்லுங்க, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, என் வாழ்க்கையில ஒரு நெகட்டிவிட்டினா எதை சொல்றது? அவளை மறக்க இருக்கிறது. ஓகே, அதுவும் இருக்கு. அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டிங்கிறத விட ஒரு என்ன சொல்றது, நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. செய்யற வேலை, நீங்க ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல இப்போ நீ செய்யற வேலையே ஒரு நெகட்டிவிட்டியா போயிட்டு இருக்கும்ல. ஸோ இப்போ கரண்ட் லைஃப்ல பாரு, அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இல்ல சொல்லுங்க. இப்ப கரண்ட், அதாவது இப்ப ஜெனரேஷன் பசங்க 2K பசங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதுல அவங்களுக்கு நம்ம பர்சனலா ஒரு பையனை கேட்டனா, ஆனா இல்லைனா எனக்கு வந்து ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணேன், அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணல, வீட்டுல திட்டுறாங்க, ஸ்கூல் போக சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் அவன் இந்த ஜெனரேஷன் முன்னெடுத்து வைப்பான். நமக்கான நெகட்டிவிட்டிஸ் நம்ம சின்ன வயசுல தாண்டி வந்தாலுமே இன்னுமே ஒருத்தன் வந்து எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்குமே நெகட்டிவிட்டி ஓவர் கம் பண்ணி தான் அவன் சர்வேவே வந்துட்டு இருக்கான். ஸோ ஒரு நெகட்டிவிட்டிக்கான சொல்யூஷன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மூமெண்ட்ல ஒருத்தர் நெகட்டிவிட்டி வருது, அவன் எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்? அது மைண்ட் செட்டு தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஒரு மைண்ட் செட்டு தான். ஸோ எப்படி இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டான்னா எதா இருந்தாலும் தாண்டி வந்துடலாம். அப்படி இல்லைன்னா அவனோட கீழே டவுன் ஆகிட்டே வரும். சின்ன விஷயத்துக்கு நடக்காது. ஸோ அந்த இது நெகட்டிவாக வந்துட்டே இருக்கும். பட் எல்லாமே நம்மளோட மைண்ட் செட்டு தான்.
ஸோ அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் ஓவர் கம் பண்ணியிருந்தலாம். ஸோ நான் நிறைய விஷயத்தில் நெகட்டிவாக இருந்தேன். ஸோ நெகட்டிவ் இருந்த மீன்ஸ் நெகட்டிவிட்டியாக ஃபீல் ஆனேன். பட் ஒரு சில விஷயத்தில் நானே ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். சரி என்னதான் நடக்க போகுது, இதான் நடக்க போகுது, ஓகே டன். ஸோ என்னால் முடிஞ்சது நான் வந்துடுறேன், நான் ஏன் அதுக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு எலமெண்ட்டா நான் இது வந்து இப்போ இருக்கும்போது இதை நான் பண்ணால் அதை வந்து நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா அதுலேயே எல்லாரும் சொல்ல அட்வைஸ் அதுதானே, அந்த இடத்துல இருக்காது, கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவா. இப்போ நண்பன் படம் இப்போ சங்கர் சொல்லியிருப்பாரு எப்படின்னா, நண்பன் படம் ஷூட்டிங்கில் 2-3 ஷாட் எடுக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் ஆனாங்க. சார் நண்பனா என்ன படம் தெரியும் சார், இதுக்கு வந்து எந்திரன் படம் நினைக்கிறேன். எந்திரன் படம் ஷூட்டிங்கில் சங்கரா எந்திரன் படம் ஷூட்டிங்கில் சங்கர் வந்து ஒரு ஷாட் எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஷாட் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாராம். டிப்ரெஷன் ஆகி என்னடா பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு மூவி ஒரு ஜாலியாக மூவி பார்க்க போகலாம் அப்படின்னு போகும்போது நண்பன் படம் அது ஹிந்தியில் மாதவன் நடிச்ச அந்த படம் 3 Idiots அந்த படம் பார்க்க போகும்போது தான் அது ஒரு ஐடியா வந்து அந்த நண்பன் படம் எடுத்தார். ஸோ எல்லாத்துக்குமே அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு எலமெண்ட் வச்சுருப்பாங்க, சாங்ஸ், சாப்பிட்றது, அப்புறம் என்னென்ன வச்சுருப்பாங்க, ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நெகட்டிவிட்டி உங்களுக்கு சூழ்ந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியலன்னா கலர் நீட்டி போட்டு தூங்கிடு அப்படின்னாங்கல்ல, அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருக்க நம்ம நண்பர்களே. அட பொட்ட பொறுக்கி மீனாட்சி பஜார் குறைச்சுடா, மீனாட்சி பஜார்ல தான் கிடக்குறேன். டிப்ரெஷன் இருக்க நண்பர்களே அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு ஓவர் கம் பண்ணி வர பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஓவர் கம் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் என்னென்னா ட்ராவலிங், உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. மிச்சதை அப்படியே விட்டுருங்க, வேறு எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கானது கண்டிப்பாக வரும். அந்த மூமெண்ட்டில் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், ஆஸ் அ குட் வே. அப்புறம் இது பசங்க வந்து இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுங்க என்னெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த குட் வே நல்ல போயிட்டு ஒரு நல்ல சாங் கேளுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஒரு ட்ராவல் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஜோனில் அதிகமாக இருங்க. அந்த சர்க்கிள் இருந்தீங்கன்னாவே அந்த நெகட்டிவிட்டி உங்களை பசங்க ஃப்ரெண்ட் ஜோன் கண்டிப்பாக அந்த சர்க்கிள் இருந்தீங்கன்னாவே நெகட்டிவிட்டி உங்களை சேராது. ஸோ எல்லாருமே நெகட்டிவிட்டியோட தான் சர்வே பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அதை நம்ம அது இல்லாமே இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐபிஏ கிடையாது இந்த ஜென்ரேஷனில். இப்போது உங்களுக்கு ஏஜ் சொல்ல வேணாமா? ஸோ வயசை சொல்ற நீ இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? வேல்யூ என்ன தெரியுமா? வயசை சொல்ற நீ ஏஜ் சொல்ல மாட்டோம். ஸோ அது மாதிரி இந்த வயசுலையும் சொன்னா அது ஏஜ் கொச்சி ஓனி இந்த வயசுல. ஸோ 2K கிட்டுக்கும் சொல்றது தான், 90s கிட்ட எங்களை தான் 90s எங்களும் மாறி நீ எங்க சரி What nonsense you are talking about me? உங்களோட மாதிரி 90s kids you go man why me அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி 2K kidsக்கு இவரோட மாதிரி 90s kidsக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிருக்கீங்க. அதுதான் நெகட்டிவிட்டி அண்ட் டிப்ரெஷன் நம்ம லைஃப்ல நம்ம கூடவே இருக்கும் கூடவே இருக்கும். அவருக்கு அதேதான் கூடவே இருக்கும். ப்ளஸ் நெகட்டிவ் ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? உங்க டிப்ரெஷன் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அந்த பேட்டரி ப்ளஸ் மைனஸ் கரெக்ட், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அது மாதிரி உங்களுக்கு அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒரு ஃப்ரெண்ட் ஜோனு அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க, ட்ராவல் பண்ணுங்க. இது எல்லாத்தோடையும் நம்ம சர்வே ஆகணும். இந்த வீடியோ எதுக்காக போட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக எனக்கு அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்ல டிப்ரெஷனுங்கிற வார்த்தையே அவனுக்கும் தெரியாது. ஆல்ரெடி இதே மாதிரி அது டிப்ரெஷன் வீடியோ, இது நெகட்டிவிட்டி. ஓகே நானும் இவருமே ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு விடிய காலத்தில் ஒரு 2 மணி 1 மணி போய் டீ சாப்பிட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மூமெண்ட்லாம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் மக்களுக்கு அந்த 100 பேருக்கு அந்த 100 பேர் நீங்கள் 100 பேர் எனக்கு சந்தோஷமாக இருங்க, நெகட்டிவிட்டி ஓவர் கம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச சந்தோஷமாக இருக்கணும், வீடியோ போடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ பி ஹாப்பி. ஒரு இந்த ஜோனுக்குள்ளே வந்துடாதீங்க, உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டான ஜோனுக்குள்ளே வந்துடாதீங்க, அதை விட்டு வெளியில் வாங்க. ஸோ கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பாசிட்டிவிட்டி நிறைய இருக்குது, எல்லா இடத்துலையும் பாசிட்டிவிட்டி இருக்குது. அதான் மைண்ட் செட் தான் காரணம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஸோ
ஸோ வெல்கம் பண்ணிட்டு இவர் சொன்ன மாதிரி தான் டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்கள் எப்பயுமே உள்ள வர ட்ரை பண்ணாதீங்க. அப்படி அந்த இடத்துல சர்வைவ் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது உங்களுக்கு நீடாக யோசிங்க. ஸோ இவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துல, டிப்ரெஷன் இருக்கிற இடத்துல நம்ம சர்வை பண்ணணுமா யோசிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி, ரொம்ப நீடு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க. அது தேவையே இல்லை. அப்படி அவங்க லைஃப்பையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு லைஃப்பில் அதை தாண்டி ஒன்றுமே. இப்போ எவ்வளோதான் நம்ம இன்கம் இப்போ வந்து நிறைய பணம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட் போனாலும் உண்மைதான் பணம் முக்கியம் நம்மளேன்னு சொல்ல. ஸோ இந்த ஜோன், இந்த அன்கம்ஃபர்டாக நீங்கள் ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஃபீல் பண்ணி உங்கள் லைஃப்பில் க்ரோத் ஆகிற அளவுக்கு அதுக்குள்ளே க்ரோத் ஆகி போனால் அங்கேயும் நிம்மதி இருக்கா அப்படின்னா அங்கேயும் இல்லை அப்படின்னா அந்த அந்த பொசிஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டே போகிறது பெட்டர். ஒரு சின்ன காமெடியாக ஒன்று சொல்ல போனால் நம்ம யூடியூப்பில் ஆட் பார்ப்போம். ஸ்கிப்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸ்கிப்னு ஒன்று கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணுறதுனால ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல, அப்பாடா அது வந்துச்சு 1 2 3 வெயிட் பண்ணி ஸ்கிப் பண்ணுறீங்கல்ல, இதுதான் லைஃபுக்கான பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது தத்துவம். அந்த 1 5லேருந்து ஒரு 4 1 2 2 வந்து தான் ஸ்கிப் பண்ணால் ஹாப்பினஸ் வரும். அப்பாடா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிப்பை பண்ணுற விஷயத்தை மட்டும் லைஃப்பில் எப்பவுமே எடுத்துக்கோங்க. பரவாயில்லையே, இதை தான் ராத்திரி ஃபுல்லாக யோசிக்கிறதே அது ரொம்ப முக்கியம். அந்த லைஃப்ல ஸ்கிப் அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் சொல்கிறேன், கோவம் வர இடத்துல, டிப்ரெஷன் ஆகிற இடத்துல, அந்த மூமெண்ட்ல நீங்கள் ஸ்கிப்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சுட்டு என் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லுங்க வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க. ரொம்ப ரொம்ப இவ்வளோ கஷ்டத்துலையும் நாங்கள் வந்து எங்களுக்கே நெகட்டிவிட்டி தான், டிப்ரெஷன் இருக்குது. ஆனாலுமே அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் இன்னும் மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கும். அந்த 100 பேருக்காக இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அம்மா தாயே நண்பர்களே, பயங்கர கோபம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப்லாம் இருக்கு நண்பர்களே, நண்பர்களே 500 சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிவ்அவே சீசன். இந்த சீசன் என்ன சீசன்? இப்போ இந்த சீசன் குளிர்கால சீசன். குளிர்கால சீசன் என்ன கிடைக்கும்? ரொம்ப ரேராக கிடைக்கும். காஃபி கிடைக்கும். காஃபி தூள். இந்த நீங்கள் என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்லி எதாவது வேணாம் ஸ்கிப் கிவ்அவே கொடுத்து நமக்கே யாரும் நாம அடுத்து நாங்கள் உங்களோட 500 சப்ஸ்கிரைப் 500 சப்ஸ்கிரைப்ல தான் நாங்கள் மீட் பண்ணணும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு 2K கிட் பையனை உட்கார வச்சு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். அடுத்த கண்டென்ட் என்னன்னா 2K கிட் பையனின் வரலாறு. அது 2000 பிறந்த குழந்தையின் வரலாறு. அவன் இந்த ஜென்ரேஷன் அவனை உட்கார வச்சு நம்ம அவனை ஒரு பேட்டி எடுத்துக்கிறோம் 2 பேர் சேர்ந்து. 2K கிட் பையனோட ஃபுல் லைஃப் ஸ்டோரி நாங்கள் பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு 300 பேர் பார்த்தா 300, அதுவே அதிசயமாக இருக்குல்ல, 300 பேர் அதுக்கு மேலே வியூஸ் வந்துச்சு அப்படின்னா, 300 வியூஸ் மேலே வந்துச்சுன்னா அந்த 2K கிட் பையனை உங்களை இறக்கி பையன் பார்க்குறதுக்கு கோட் படம் பையன் விஜய் மாதிரி இருக்கும். யூ திங்க் யூ ஸ்டாப் மீ அவனை மாதிரியே இருப்பான். அவனை மாதிரியே இருப்பான் விஜய். அந்த கோட் படத்தில் வர பையன் விஜய் மாதிரியே ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்கா 2K கிட் பையன். அவனை இறக்கி நாங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறோம். உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே கமெண்ட்ல பண்ணுங்க. அந்த பையன் என்னென்ன கேள்வி கேட்கணும், இந்த ஜென்ரேஷன்ல எவ்வளவு சர்வை பண்றான், எவ்வளவு ஜாலியா இருக்குங்கிற கேள்வி நீ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பையனை அந்த கொஸ்டின் நான் கேட்போம். கண்டிப்பா. அந்த பையன் பேரு விரைவில் ரிவீல் பண்றோம். கமிங் சூன் ரிவீல் பண்றோம். அந்த பையனை இறக்கி மக்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் வீடியோவை பார்க்கறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ல தான் எங்களுக்கு அடுத்த ஒரு மூவ் கிடைக்கிது. சரி, ஓகே, விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை கண்டினியூ பண்ணிடுறது எல்லாமே ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் கிடைக்கிது. ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. கேமராமேன் வந்து காசு இல்லை. ஆமாம், கேமராமேன் அண்ட் கேமராமேன் நம்ம டீம், அவங்க எல்லாருமே நம்ம டீம். கேமராமேன் பேர் சிவபிரசாத். அப்புறம் கூட ஒருத்தர் வந்திருக்காரு சப்போர்ட்டுக்கு, அவர் காட்டுங்க. ஓகே, அவர் வந்து சும்மா கூப்பிட்டோம். நிறைய கேள்விகள் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. 2K கிட்டின் வரலாறு. நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் பாஸ்கர் பாஸ்கரன், உங்கள் மணிகண்டன். என்ன நீங்க என்ன சொல்லணும்? உங்கள் பாஸ்கரன், உங்கள் மணிகண்டன் என்கிற மணிகண்டன். ஓகே, இந்த சப்ஸ்கிரைப் சிம்பிளை மட்டும் அமுக்கிட்டு அப்படியே பெல் சிம்பிள் இருக்கு பாத்தியா? பெல் சிம்பிள் தெரியுதா? அந்த பெல் சிம்பிளை அமுக்குனா உங்களுக்கு நடக்கும்.
என்ன நடக்கும்? வீடியோ வரும்.